யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டேன். காலையில் 4 மணிக்கு நாம ஜபம் நடக்குது, அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதில் நான் சொன்னதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. பகவானை பகவானால் நான் அடைந்த அந்த நல்ல விஷயங்கள் நீங்களும் அடையணும் அப்படி என்கிற நோக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் முக்கியமாக இந்த நாமத்தினால் பலனடைந்த அனுபவங்கள் நான் 90s 80s வீடியோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதில் 2 நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்கிறேன். பகவான் இருக்கும் காலங்களில் நேரடியாக பகவானை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருந்ததா, பெண் குழந்தையா என்னன்னு தெரியல. எனக்கு இப்போ பிறக்க போகிறது ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ அந்த காலத்தில் இப்போ கருவில் இருப்பது ஆணா பெண்ணான்னு சொல்கிறது அரசாங்கத்துக்கு விரோதமானது, இதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரோதமானது, இதற்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. இவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிறக்க போகிறது பெண் குழந்தை தான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கவங்க போல இருக்குது. பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, பகவான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தப்போ ஆண் குழந்தை தான் எனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா உனக்கு பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க வீட்டில். கடைசி வரைக்கும் அந்த அம்மா இல்லவே இல்லை, எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளும் வந்தது, டெலிவரி நாளும் வந்தது. அவங்க அந்த பிரசவ அறைக்கு போனாங்க. மருத்துவர்கள் எல்லாம் பிரசவம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பெண் குழந்தை தான்மா பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரசவ அறையில் பிரசவம் பார்க்கும்போது பார்த்து முடித்ததும் அவங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தை. என்ன ஒரு மிராக்கிள் பாருங்கள். பகவானிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த முழு நம்பிக்கை, முழு சரணாகதி, பகவானை 100% அவங்க நம்பி எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், நான் பகவான்கிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன், பகவான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்து நல்லபடியாக அவங்க இருக்காங்க. இன்னும் அவங்க இருக்காங்க. இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்று, ஒரு பெண்மணி ஆட்டோவில் போயிருக்காங்க தனியாக. அப்போ போயிட்டு இருக்கும்போது அவங்க வழக்கமாக போகிற பாதையை தவிர்த்து அந்த ஆட்டோக்காரர் வேறொரு பாதையில் போயிருக்கார். அவர் வேறொரு எண்ணத்தில் அந்த அம்மாவை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அப்பொழுது இந்த அம்மாவுக்கு வழக்கமாக போகிற பாதையில் போலையே, வேறு பாதையில் போயிருக்காங்களே, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பகவானோட டிவோட்டி. அந்த அம்மா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் சொல்லிக்கிட்டே போகிறாங்க மனசுக்குள்ளே. என்ன செய்கிறது, இந்த மாதிரி போகிறாரு, நம்ம தனியாக வேறு இருக்கோமே, நம்ம பகவானை தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஆட்டோக்கார் நிறுத்திட்டார். நிறுத்தினோடனே இந்த அம்மா கேட்டாங்க, ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, அங்கே தூரத்தில் ஒருத்தர் வயசானவர் ஒரு குச்சி வச்சுட்டு என்னை அடிக்கிற மாதிரியே எனக்கு கிட்ட வராரு, எனக்கு பயமாக இருக்குது, அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, ஒரு வெளிச்சமான ஒரு குச்சி கையில் வச்சுக்கிட்டு வெளிச்சமாக இருக்குது அவரை பார்த்தாலே, அதனால் நான் திருப்பிட்டேம்மா அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இல்லைம்மா நான் ஒரு தவறான எண்ணத்தோடு தான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன் வேறு ஒரு இடத்துக்கு, ஆனால் எனக்கு அவரை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வீட்டிலே கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ பகவான் வேண்டுனோன்னு அந்த இடத்துல அவங்கள காப்பாற்றிருக்காங்க. இது உண்மையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸில் போட்டிருக்காங்க. இது உண்மை நடந்தது. இதுதான் இது. பகவானை நாம் 100% முழுமையாக நம்பி சரணாகதி அடைஞ்சிடணும். முழுமையாக நம்பிடணும். இன்றைக்கி நடக்கலை அப்படின்னு நாம் யோசிக்கவே வேண்டாம். முழு மனதோடு நாம் 100% நம்பி நாம் அவர் காலில் விழுந்துடணும். அதுதான் நான் நேற்று சொன்னது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது. பகவானை போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றது அவசியமே இல்லை. ஃபாரின்லேருந்து, யூகே, அப்ராட்லேருந்து, எங்கெங்கேருந்தோ ஆங்கிலேயர்கள்லாம் எல்லாருமே பார்க்குறாங்க. நாம் சொல்லி தான் அவரை நம்ம பிரபலப்படுத்தணுன்றது அவசியமே இல்லை. அதனால் நான் கேட்டுக்கிட்டது, எனக்கு பகவானை பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். பகவானை பாடுறது, பேசுகிறது,
அவர் நாமத்தை சொல்கிறது இதுவே என் மன அமைதி ரொம்ப என் வாழ்க்கையில் என் அனுபவத்தில் என் வாழ்க்கையில் அமைதி ஏற்பட்டு விட்டது. எந்த சிக்கலும் இல்லை. எங்கள் வீட்டில் கொஞ்சம் குழப்பமான நிலை இருந்தது, அது மாறிவிட்டது. இது என் அனுபவம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நான். ரெண்டாவது, இந்த ஆன்லைன் காலையில் 4 மணிலேருந்து 5:30 5:45 வரைக்கும் நடக்கும். இது நாம ஜபம். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம். இது இலவசம்தான், ஃப்ரீ தான். நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். நீங்கள் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ காலையில் 4 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு 1 ஹவர் நாம ஜபம் பண்ணலாம். உடல் சரியில்லை, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னீங்கன்னா, அவங்க பேர், இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இப்படின்னு அவங்களுக்கு விவரம் சொல்லிட்டிங்கன்னா, இந்த பேரை சொல்லி பகவான்கிட்ட நாமா சொல்லி அவங்க நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது சரியாயிடும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நோய்வாய்ப்பட்டவர்கள், கேன்சரில் இருக்கவங்களே அந்த நோயிலிருந்து வெளிவந்து பல காலங்கள் உயிரோடு இருந்திருக்காங்க. அந்த அனுபவம் சொல்லணுன்னா நிறைய இருக்குது. நீங்களே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், பகவான் டிவோட்டீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. அதில் நிறைய இருக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஆன்லைன் வகுப்பு ஃப்ரீ தான். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நம்பர் கொடுங்க, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். இதுதான் நான் சொல்ல நினச்சது. நேற்று இந்த 2 அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், அதை சொன்னேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.